செய்தான். அந்த தர்மசாஸ்தா தான் ஐயப்பனாக பிறந்தார். அந்த ஐயப்பன் இருக்கும் இடத்திலும் தர்மசாஸ்தா இருக்கும் இடத்திலும் எப்பொழுதுமே என் தம்பி எனக்கு முன்னணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கருப்பசாமியை முதல் இடத்துல வச்சாங்க. அதனால தான் நான் இருக்கிற இடத்துல இந்த 18 அசுர முனிவர்களுடைய சக்தி வரக்கூடாது என்பதற்காக 18 முனிவர்களுடைய ஆத்ம சக்தியையும் எடுத்து கொண்டு போய் 18 படிகளாக்கி முன்காவல் பின்காவலாக வைத்து 18 படிகளாக்கி சபரிமலையில் தர்மசாஸ்தாக அவதாரம் செய்தார். இதுதான் என்னுடைய சரித்திரம். அப்படிப்பட்ட மலையில் போய் நீங்கள் கும்பிட்டு கருப்பசாமி உன்னை சாட்சியாக வச்சு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், எனக்கு எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது என்று நினைத்து நீங்கள் கும்பிட்டுட்டீங்க. அதனால் உங்களுக்கு பரிந்து கேட்கின்ற புண்ணிய வரத்தை கொடுக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் நடத்தி தாரேன், அடைத்ததை திறந்து தாரேன்.